ஸ்போக்கன் இங்கிலீஷை ஈஸியாக தெளிவாக ஃப்ளூவெண்ட்டாக கற்றுக்கணுன்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தடு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி ஒரு விதமான மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா, எல்லாருமே நம்ம மூவிஸ் அதிகமாக பார்க்குறோம். அதில் உள்ள டைலாக்ஸை நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டால் கூட நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது. ஸோ அந்த மெத்தடில் நம்ம எப்படி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த டைப் ஆஃப் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நம்பி இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த படத்தோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன கலந்து கொடுக்குற? ஒண்ணுமே இல்லம்மா. ஏய், ஒரே மயக்கமா இருக்கு. டீ குடிச்சா என்ன கலக்குற? இல்லம்மா, நான் எதுவும் கலந்து கொடுக்கலமா. எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாம போட்டு கொடுத்தேன். ஏய், சாயந்திரம் வரைக்கும் மயக்கம்னால என்ன நடக்கவே முடியல. என்ன கலந்து கொடுக்குற நீ? அம்மா எதுவும் கலந்து கொடுக்கலமா. அவன் சொன்னா உடனே சொல்லு. நீ உனக்கு எங்க போச்சு அறிவு? என்னோட டீயில் என்னடா கலந்து கொடுத்தேன், அதாவது அவங்க குடிக்கிற டீயில் என்ன கலந்து கொடுத்தேன் அப்படின்னு ஷாப்கீப்பர்கிட்ட சொல்கிறாங்க. வாட் ஆர் யூ மிக்சிங் இன் மை டீ? வாட் ஆர் யூ மிக்சிங் இன் மை டீ? என்னோட டீயில் என்னடா கலந்து கொடுத்தேன்? ஒன்றும் இல்லைம்மா. அவங்க சிம்பிளாக ரிப்ளை பண்ணதுனால ஆன்சரும் நம்மளுக்கு சிம்பிளாக இருக்குது. நத்திங் மேம். நத்திங் மேம். உன் டீயை குடித்தாலே மயக்கமாக இருக்குது, என்னடா கலந்த? நீ கொடுக்குற டீயை குடித்தாலே மயக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீ என்ன கலந்த அப்படின்னு சொல்லி அதையே திரும்ப கேட்குறாங்க. யுவர் டீ மேக் மீ டிசிங். யுவர் டீ மேக் மீ டிசிங். திரும்ப நம்ம அதே கொஷின் கேட்குறதுனால வாட் ஆர் யூ மிக்சிங் இன் இட்? வாட் ஆர் யூ மிக்சிங் இன் இட்? நம்ம மை டீன்னு சொல்ல வேண்டியதில்லை, அதுக்கு பதிலாக இட்டுன்னு சொல்கிறோம். நான் அதில் எதுவுமே கலக்கலமா. நான் அதில் எதுவுமே கலக்கலை. ஐ எம் நாட் மிக்சிங் எனிதிங் இன் இட். ஐ எம் நாட் மிக்சிங் எனிதிங் இன் இட். நான் அதில் எதுவுமே கலக்கலை. எல்லாருக்கும் போடுற மாதிரி தான் நான் போடுறேன். எல்லாருக்குமே போடுற மாதிரி தான் நான் உங்களுக்கு போடுறேன். ஐ எம் மேக்கிங் இட் த வே ஐ மேக் இட் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ். ஐ எம் மேக்கிங் இட் த வே ஐ மேக் இட் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ். நான் எல்லாருக்கும் போட்டு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கும் போட்டு தரேன். எனக்கு நாள் ஃபுல்லாக மயக்கமாக இருக்குது, என்னால் ஏஞ்சி நடக்கவே முடியலை, என்ன கலந்து கொடுக்குற அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. ஐ எம் டிசிங் ஆல் டே ஐ காண்ட் ஈவன் வாக். ஐ எம் டிசிங் ஆல் டே ஐ காண்ட் ஈவன் வாக். திரும்ப அந்த கொஷினுக்கு நம்ம வாட் ஆர் யூ மிக்சிங் இன் இட் இல்லை வாட் ஆர் யூ மிக்சிங் இன் மை டீ. அடுத்ததாக நான் உண்மை தான் சொல்கிறேன், நான் எதுவுமே கலக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஷுவர். நான் எதுவுமே கலக்கலை. ஐ எம் நாட் மிக்சிங் எனிதிங். ஐ ஷுவர் ஐ எம் நாட் மிக்சிங் எனிதிங். நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் எதுவுமே கலக்கலை. அதை உடைக்காதம்மா. டோன்ட் பிரேக் இட். டோன்ட் பிரேக் இட். உங்கள் பையன்தான் உங்கள் மருந்தை டீயில் கலந்து கொடுக்க சொன்னான். உங்கள் பையன்தான் உங்கள் மருந்தை டீயில் கலந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது யுவர் சன் ஆஸ்க்டு மீ டு மிக்ஸ் யுவர் மெட்ஸ் இன் த டீ. யுவர் சன் ஆஸ்க்டு மீ டு மிக்ஸ் யுவர் மெட்ஸ் இன் த டீ. இங்கே மெட்ஸுங்கிறது வந்து மெடிசின். மெடிசினை ஷார்ட்டாக தான் நம்ம மெடிசின் சொல்கிறோம். அவன் சொன்னால் நீ செஞ்சிருவியா? யூ டிட் அஸ் ஹி செட். யூ டிட் அஸ் ஹி செட். உனக்கு எங்கடா போச்சு அறிவு, இல்லை உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் நோ பிரெயின். டு யூ ஹாவ் நோ பிரெயின். இப்போ உனக்கு புத்தி இல்லையா, நம்ம நார்மலாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டு யூ ஹாவ் அ சென்ஸ். உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் அ சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் நோ சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே டு யூ ஹாவ் நோ பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம பிரெயின் சொல்கிறோம். உனக்கு சொந்தமாக எந்த அறிவுமே இல்லையா, உனக்கு சொந்த அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் நோ பிரெயின் ஆஃப் யுவர் ஓன். யூ ஹாவ் நோ பிரெயின் ஆஃப் யுவர் ஓன். உனக்கு சொந்த அறிவு சொந்த மூளை இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை சொல்லலாம். தயவு செஞ்சு அப்படி செய்யாதம்மா. ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ப்ளீஸ் டோன்ட் டூ இட். கடையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன். நத்திங் வில் பி லெஃப்ட் ஆஃப் யுவர் ஷாப். Nothing will be left of your shop.
உன் கடையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன், எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி சொல்லும்போது ஐ வில் டேர்ன் இட் இன்டு எ பிரிக், ஐ வில் டேர்ன் இட் இன்டு எ பிரிக். அதாவது டபிள்யூக்கு அடுத்து ஆர் வந்தாலே நம்மளுக்கு டபிள்யூ வந்து சைலண்ட்டில் வந்துடும். ரைட், ரோட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் இதுவும். ஆளும் வண்டியும், வண்டியை பாரு அவன் மூஞ்சி மாதிரியே இருக்குது. யுவர் டவுன் வெஹிக்கிள் லுக்ஸ் ஜஸ்ட் லைக் யுவர் ஃபேஸ், யுவர் டவுன் வெஹிக்கிள் லுக்ஸ் ஜஸ்ட் லைக் யுவர் ஃபேஸ். வண்டியை பாரு உன் மூஞ்சி மாதிரியே இருக்குது. உடச்சதுக்கான காசை அவன்கிட்டே வாங்கிக்கோ, அவங்க உடச்சதுக்கான காசு எல்லாத்தையும் அவங்ககிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க பையன்கிட்ட வாங்கிக்கிறது. ஆஸ்க் ஹிம் டு பே ஃபார் டேமேஜஸ், ஆஸ்க் ஹிம் டு பே ஃபார் டேமேஜஸ். உடஞ்ச பொருட்கள்லாம் காசை அவங்ககிட்டயே வாங்கிக்கோ. இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தைகள் தான், நம்மளும் அடிக்கடி பயன்படுத்தின ஒரு சென்டென்ஸ் தான். அதனால் இந்த சென்டென்ஸு இன்றைக்கி பார்த்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ.